அஸ்ஸலாமு அலைக்கும் ஜனங்களே, தொடர்ந்து காலேஜ் போற டெய்லி நீங்க நாள் 9 வழக்கம் போல காலையில இருந்துச்சு பல்லு தேய்ச்சிட்டு சொக்காக்கு ஒரு சூடு வச்சு ரெடி ஆயிட்டேன். நேத்து நைட்டு சீக்கிரமா சாப்பிட்டு தூங்குனதுனால காலையிலே வயித்துக்குள்ள எலிலாம் ரெனிகிற சூடின்னு இருந்துச்சு. சரி போய் நாஸ்டா பண்ணலாம்னு பார்த்தா அருமையான இட்லி சாப்பிட்டு நம்ம தோஸ்து கூட காலேஜ் வந்து சேர்ந்துட்டேன். நம்ம பனிக்கட்டி நண்பர் காலங்காத்தாலே ஏதோ விறுவிறுன்னு எழுதிட்டு இருக்காரு. கூப்பிட்டு பார்த்தும் பார்க்கல. பையன் அப்சர்வேஷன் முடிக்கலையா? நேத்து நான் இந்த நிலைமையில இருந்தேன், இன்னைக்கு இவர் இருக்காரு. பார்க்கும்போது கொஞ்சம் குதூகலமா தான் இருந்துச்சு. நம்ம சேகரே இன்னைக்கு ஒரு மாதிரி இருந்தான், ஒரு முத்தம்லாம் விட்டான். நம்ம நக்கலி எங்கேயோ போய் கை விட்டுக்கிறான் போல. பாவம் உரிச்சு வச்ச கோழி மாதிரி எட்டுக்குது கை. சூரிய நடுவானத்துல வந்ததால போய் ஒரு கரும்பு போட்டாச்சு. அப்புறம் நம்ம தோஸ்து சும்மா இல்லாம பிரியாணி சாப்பிடலாம் தூண்டி விட்டான். சொன்னவனே ஸ்பான்சர் பண்ண வச்சுட்டேன். அதுல தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். அவன் வண்டிக்கு ஏதோ ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி கடைக்கு வந்திருந்தோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு வெயிட்டிங் ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு. அப்புறம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி ஹாஸ்டல் வந்து சேர்ந்துட்டேன். நமக்கு கொஞ்சம் எடிட்டிங் வேலையும் இருந்துச்சு, அதையும் அப்படியே பண்ணி முடிச்சுட்டு போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். 1 pitch கேஷ்னு சொல்லி 2 பால் விக்கெட் தர்றானுங்க. அப்புறம் கோவிந்தச்சோட கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு முடிச்சிட்டேன். கொஞ்சம் டயர்டாகி விட்டது. இரவு உணவு சாப்பிட்டுட்டு போய் டேரா போட்டேன். அவ்வளவுதான் ஜனங்களே, இன்னைக்கு நான் நாள் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். டாடா.